எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு ஒரு விசையாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைபடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இங்கே மோசேயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மேலே உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது நல்லா தெரியும். 23வது வசனத்தை பாருங்க. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இப்போ எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஒரு வாரமாகவே எனக்குள்ள இது வேலை பார்த்துட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த டெய்லி ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள் பெண்கள், நைட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாக என் மனதுக்குள்ளே பதிஞ்சது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட அந்த துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அப்படிங்கிற வார்த்தை என் இருதயத்தில் ரொம்ப பதிஞ்சிச்சு. அந்த அநித்தியமான பாவ சந்தோஷம், அந்த வார்த்தை எனக்கு நீங்காமல் எனக்குள்ளே அப்படி இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போது எனக்கு இதை குறித்து செய்தி ரெடி பண்ணணுன்ட்டு நானும் அதை செய்யும்போது ஆண்டவர் என் கூட சில காரியங்களை பேசினதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே 23வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் அவனை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அவன் எப்படி இருந்தான்? அழகுள்ள பிள்ளையா இருக்கிறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது, மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் புதுசாக இருக்கிறதுனால இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரியாததுனால நான் இதை சொல்கிறேன். மோசே பிறந்த நேரத்தில் அங்கே பார்வோன் என்ன சட்டம் போட்டிருந்தாருன்னா, எகிப்தில் பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் என்ன செஞ்சிடணும்? கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் யார் பிறக்கிறா? மோசே பிறக்கிறாரு. அவர் பிறக்கும்போது என்னன்னா, அவங்க அம்மா அப்பா அவரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? அழகுள்ள பிள்ளையா இருக்குது. இந்த பிள்ளைய கொலை செய்ய என்ன இல்லை? மனசு இல்லை. ஆகவே 3 மாதம் என்ன செஞ்சிட்டாங்க? ஒளிச்சு வச்சு வளர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வளர்க்க முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதில் நல்லா கீழ் பூசி எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க? இவனை உள்ளே வச்சு அந்த நதிக்கரை ஓரம் வச்சுட்டு அங்கே அவளுடைய சகோதரியையும் என்ன செஞ்சிட்டாங்க? நிறுத்திட்டாங்க. இப்போது அந்த பகுதியில் ராஜாவுனுடைய குமாரத்தி என்ன செய்கிறாங்க? வாராங்க. வரும்போது இந்த பிள்ளையை கண்டு அது மிகுந்த அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவங்களுக்கும் பிள்ளையை என்ன செய்ய மனமில்லை, கொலை செய்ய மனசு வரலன்னொன்னே அப்படி அதை எடுத்து இது பண்ணவுமே அக்கா போய் கேட்குறா, பிள்ளையை வளர்க்குறதற்கு நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கவும் சரின்ட்டாங்க. பிள்ளை திரும்பவும் இவர்களிடத்திலேயே வளர்க்கும்படியாக கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இதுதான். ஆனால் வளர்றது யாருடைய பிள்ளையா வளர்றான்? பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக. அரண்மனையில் வாழ்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கை.
ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் மோசேக்கு கிடைச்சிச்சு. மோசேக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அவங்க தாய் தகப்பன்மார் அவனை வளர்க்கும் போதே கிறிஸ்துவுக்குள்ளேயும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வளர்த்துருக்குறாங்க. அதனால தான் இவன் அந்த வளரும்போதே இவனுக்குள்ள, அந்த மோசைக்குள்ள அதிகமாக எங்கே நாட்டம் இல்லை, அரண்மனையில் நாட்டம் இல்லாமல் தன்னுடைய ஜனங்கள் அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால தான் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் போய் அந்த எகிப்தியனை என்ன செஞ்சிடுறாரு, கொன்னே போட்டுறாரு. ஏன்? அந்த அளவுக்கு தன்னுடைய ஜனங்களை நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச தாகம் எல்லாம் யாருக்குள்ள இருந்துச்சு, மோசைக்குள்ள இருந்தது. அந்த அந்த அரண்மனை வாழ்க்கைய அவர் அதை பெருசாவே என்னலையாம். இது இந்த திருவிவிலியம்ங்கிற மொழிபெயர்ப்புல 25வது வசனம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படியா? பாவத்தில் சிறிது காலம், எவ்வளவா? சிறிது காலம் இன்புறுவதை விட, பாவ வாழ்க்கை அது கொஞ்சம் சில காலம்தான், கொஞ்ச நேரம்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை விட தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுகிறது அது நல்லதுங்கிறத அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தெரிந்து கொண்டார். அவர் பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்படுகிறதை அவர் மறுத்தான் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. மறுத்தான், அதை அவன் விரும்பலை. இன்னைக்கு நம்ம எத்தனையோ நேரத்தில் நமக்கு எல்லாம் நலமாய் தோன்றணுங்கிறதுக்காக எவ்வளவோ காரியங்களை என்ன செய்வோம். ஒரு பெரிய ஆளுடைய சொந்தக்காரங்களாக இருந்தால் அதை வெளியில் 10 பேர்கிட்ட சொல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சால் ஏன்ட்ட நீ என்ன செய்ய மாட்ட, இப்படி பேச மாட்ட அப்படி சொல்லுவோம். அடுத்து சொல்லுவோம், நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, எல்லாம் பேசுவோம். ஆனால் இவர் தன்னுடைய மேன்மையான ஒரு அந்தஸ்தை குறித்து அவர் மேன்மை அடையலை. மாறாக நான் தேவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளையோடு இருப்பது தான் எனக்கு நல்லது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 26வது வசனத்துல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று இந்த திருவிவிலியத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண் முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். எப்படியா அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அதாவது எகிப்தின் செல்வத்தை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சி உருவதே மேலான செல்வம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நம்ம சந்தோஷமா சொல்றோம்? எத்தனை பேர் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்படுகிறோம்? ஐயோ, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமி,
ஆளை விடுங்க, என் சொந்தக்காரங்க அப்படி சொல்கிறாங்க, என் சொந்தக்காரங்க என்னை பகைச்சிக்கிடுவாங்க, அதனால் இந்த ஆண்டவரும் வேண்டாம், இந்த கோயிலும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போகிறோமா? அல்ல, இந்த அனித்தியமான பாவ வாழ்க்கை, அனித்தியமான உலகம், இந்த வானம், இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும். அது எதுவும் நிலையானது கிடையாது. கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க. ஒரு சுனாமியோ அல்ல இயற்கையின் சீற்றம் எதுவோ ஒன்று வந்து, ஒரு வெள்ளமோ அல்ல ஒரு நிலநடுக்கமோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா, அவங்க சேர்த்து வைத்த எதுவும் அவங்களுக்கு நிரந்தரமா இல்லை. ஏன்? அது நிரந்தரமானது இல்லை. அது நிரந்தரமானது இல்லை. அது ஒரு அழியக்கூடியது. இந்த கேரளாவில் நம்ம அந்த வெள்ள நேரத்தில் பார்த்தோம், எவ்வளோ பெரிய வீடுகள்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை மட்டும் அது நிரந்தரமானது. இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? அனித்தியமான உலக வாழ்க்கையா, அனித்தியமான செல்வத்தையா, அனித்தியமான பாவ சந்தோஷத்தையா? அல்ல, கிறிஸ்துவின் பொருட்டு நான் நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வாழுவேன். அதனால தான் பெர்க்மான்ஸ் பாடுவார், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். அடுத்து சொல்வார், உம்மில் நான் மகிழ்கிறேன், என்ன மறக்கிறேன். ஆண்டவர் ஒரு விலையேற பெற்றவராக எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்கிற சுயத்தையும் மறக்க முடியும். இந்த உலகத்தின் இன்பத்தையும் உலகத்தின் செல்வத்தையும் நான் மறக்கணும்னா எனக்கு கிறிஸ்து விலையேற பெற்றவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க மோசேக்கு என் தேவன் அவர் விலையேற பெற்றவராக தெரிந்தார். ஆகவே தான் அவர் பார்வோனுடைய அந்த குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதையும் அவர் துஷ்டமா நினைக்க முடிஞ்சிச்சு. அந்த எகிப்தின் செல்வங்களை அவர் மதிக்காம கிறிஸ்துவை விலையேற பெற்றவராக அவர் கருத முடிஞ்சிச்சு. விசுவாசத்தினாலே அந்த ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியுது. எனக்கு நான் இது மேலே நாட்டம் இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வேணும். எனக்காக இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக பிக்கப்பட்டார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்னும் அவர் வருவார், என்னை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவருடைய ராஜ்யத்தில் நான் கடந்து செல்லுவேன் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு இருந்தால் தான் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்க முடியும். உலகத்தின் செல்வத்தை நான் வெறுக்க முடியும். எப்படி என்னால் வெறுக்க மோசேயால் எப்படி வெறுக்க முடிஞ்சிச்சு? அவருக்கு முன்னால் இருந்தது தேவனுடைய ஜனமும் தேவனுடைய உள்ள உறவும் தேவன் தனக்காக வைத்திருந்த திட்டமும் தான். நமக்கு முன்பதாக அதை நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம உலகத்துக்கு பின்னால் போக மாட்டோம். பாவ வாழ்க்கைக்கு நேராக போக மாட்டேன். அனித்தியமான உலக பொருள் மேலே நாட்டமாக இருக்க மாட்டேன். மோசே அதை செய்தார். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இங்க தாவீது சொல்றாரு, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதாவது
இப்போ நம்ம சொல்லணும்னா, நான் சம்பளம் வாங்கின உடனே இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அந்த அதாவது அறுவடை நாட்களில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சொல்லலாம். அவங்க அறுவடை பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி இருக்குது, சந்தோஷத்தோட அறுவடை செய்கிறாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், சம்பளம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் உண்டு. அவர் சொல்லுவார், 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பார். ஏன்னா அப்போ என்ன இருக்கும், கையில் காசு இருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கம்மியாகும். 30, 25 தேதிக்கு மேலேனா திண்டாட்டம் அப்படிம்பார். அவர் என்ன சொல்லுவார்னா அதை திண்டாட்டம்னு சொல்லுவார். ஏன், அந்த சம்பளம் வாங்கின உடனே எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம். அதை தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, அப்படி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. இது யார் தந்ததா சொல்கிறாரு? கர்த்தர் அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்ததா சொல்கிறாரு. அந்த ERV அப்படிங்கிற மொழிபெயர்ப்பில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தாவே நீர் எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கினீர். யார் உண்டாக்கினா? கர்த்தர். கர்த்தாவே நீர் எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கினீர், தானியமும் திராட்சரசமும் பெருகிய பண்டிகை நாட்களாகிய அறுவடை காலத்தை காட்டிலும் இப்போது நான் மகிழ்கிறேன். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அல்ல அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம்? எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம், எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுதா? நம்மளால் சொல்ல முடியுதா? அல்ல, என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ள இந்த நிச்சயம் இருந்தா தனிமை, சோர்வு, தேவை, பயம் எதுவும் நம்மளை துக்கப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அவைகளின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, யார் நேசித்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, யார் நம்மளை தூசித்தாலும் சரி, என் இருதயம் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும். அதை தான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கினீர். நாம் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அப்போ உங்கள் சந்தோஷம் அது நிறைவாக இருக்கும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. அந்த சந்தோஷத்தை தாவீது உணர்றாரு. இதே தாவீது இவ்வளவு ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறவர், சங்கீதம் 51:3 பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இங்க இந்த இன்னொரு மொழிபெயர்ப்பில் இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, அதை இந்த 2 சாமுவேலில் பார்க்கலாம். தாவீது அந்த உப்பரிக்கையின் மேலே அவர் இருக்கும்போது பத்சேபால பார்த்து அவர் பாவம் செஞ்சிடுறாரு. பாவம் செஞ்ச உடனே அவர் அந்த பாவம் செஞ்சு அடுத்து அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு இப்படி அவர் அநேக காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது நாத்தான் போய் சொல்கிறாரு, ஒருத்தன் ஆடை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருந்தான், இன்னொருத்தன் என்ன செஞ்சிட்டான், அந்த ஆட்டை பிடிச்சி அடித்து என்ன செஞ்சிட்டான், விருந்து வச்சிட்டான் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இவருக்கு கோபம் வருது. இவர் ராஜா, ஐயோ
என்னுடைய அரசாட்சியில் இப்படி ஒரு காரியமா, யார் அது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், அது நீதான்ப்பா, நீதான். உனக்கு எல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், தந்திருக்கேன். மனைவி நிறையா இருக்காங்க, மறுமனையாட்டி இருக்கிறாங்க. நீ கேட்டதை நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன், தந்திருக்கேன். கேளாததையும் நான் என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்குறேன். எல்லாம் இருக்கு. நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே, ஆனால் நீ என்ன செஞ்ச, பாவம் செஞ்ச அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது தாவீது அந்த 13வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். இங்க அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாவ வாழ்க்கை நம்மளை நிம்மதியா இருக்க விடாது. பாவம் ஒரு மனிதனை நிம்மதியா இருக்க விடாது. இங்க அந்த பாவம் செஞ்ச குற்ற உணர்ச்சி இவருக்குள்ள ரொம்ப இருக்கிறதுனால சொல்றாரு. இப்ப சொல்றாரு, பாவம் செய்யும் போது தெரியல, இப்ப சொல்றாரு, நான் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், கர்த்தருக்கு விரோதமா. அப்போ என் பாவ வாழ்க்கை என்னை எங்க கொண்டு நிறுத்துது, யாருக்கு விரோதமா கொண்டு நிறுத்துது, கர்த்தருக்கு விரோதமாக கொண்டு நிறுத்துகிறது. கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். இங்க சங்கீதம் 3 சொல்றாரு, என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. அதனால தான் மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவர் தேர்ந்தெடுக்கலை, வெறுத்தார், அதை வெறுத்தார். அது அநித்தியமான பாவ சந்தோஷம்னு சொல்றாரு. எனக்கு எது சந்தோஷமா தெரியுது, எது சந்தோஷமா தெரியுது, பாவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதா, அது அநித்தியமானது. அந்த குற்ற உணர்ச்சி உங்களை கொல்லும். அது தவறு என்று நீங்கள் உணர்வீங்க. அப்படி உணரும் போது உங்கள் இருதயம் எப்போதும் வாதிக்கும், ஐயோ நான் அந்த தப்பு செஞ்சிட்டேன், நான் அந்த பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவம் செஞ்சிட்டேன். நம்மளை விட்டு அந்த குற்ற மனசாட்சி நீங்காது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. அப்படி சொல்லிட்டு 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்க சொல்றாரு, இன்னொரு மொழிபெயர்ப்புல, உமது உதவி என்னை மகிழ்விக்கிறது, மீண்டும் அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடும், எனது ஆவியை பலப்படுத்தி உமக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்க செய்யும் என்று சொல்லுகிறார். அதாவது உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்போ அந்த ரட்சிப்பு அவரை விட்டு விலகிட்டான்னு கேட்டா இல்லை, ஆனால் அந்த சந்தோஷம் அவரை விட்டு என்ன செஞ்சிருச்சு, விலகிட்டு. என்ன வந்துருச்சு, குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு, வருத்தம், இதெல்லாம் வந்து அந்த சந்தோஷத்தை உணர முடியாமல் செஞ்சிட்டு, சந்தோஷத்தை உணர முடியாமல் ஆக்கிட்டு. அதனால தான் இவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உமது உதவி என்னை மகிழ்விக்கின்றது. என்னது, யாருடைய உதவி மகிழ்விக்கின்றது, கர்த்தருடைய உதவி. அதுதான் மகிழ்ச்சியாக்கக்கூடியது. இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே கர்த்தருடைய உதவி என்னை எப்படி ஆக்குகிறது, மகிழ்விக்கின்றது சொல்லிட்டு சொல்கிறாரு, மீண்டும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க, மீண்டும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, எனது ஆவியை பலப்படுத்தி. அப்போ பாவ வாழ்க்கை நம்மளை என்ன செஞ்சிருது, சோர்ந்து போக பண்ணிடுது, நம்மளை பலவீனப்படுத்திடுது. என்னால் எழும்ப முடியலை, என்னால் முந்தைய மாதிரி ஜெபிக்க முடியலை, என்னால் முந்தைய மாதிரி வேதம் வாசிக்க முடியலை, என்னால் மற்றவங்களோட பேச முடியலை. ஏன்
பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்மை விட்டு பிரித்து விடுகிறது. தாவீதை போல ஒருவேளை அப்படியே அந்த சூழ்நிலையில இருந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாவீது திரும்ப எழும்பினார். கேட்டார், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. எனக்கு திரும்ப உதவி செய்யுங்க. அந்த மகிழ்ச்சியை திரும்ப எனக்கு தாங்க. அடுத்து சொல்றாரு, எனது ஆவியை பலப்படுத்துங்க. என் ஆவி இப்போ பலவீனப்பட்டு இருக்கு, நான் நிம்மதி இழந்து இருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உமக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்க செய்யும். எப்படி பார்த்தீங்களா? என்னை பலப்படுத்துங்க, உமக்கு நான் எப்போதும் கீழ்ப்படிவதற்கு நான் தயாராக இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று தாவீதை போல திரும்ப எழும்பிடணும். மோசே ரொம்ப பெஸ்ட்டு. அவர் அது பக்கமே வேண்டான்னு முதல்ல என்ன செஞ்சிட்டாரு? ரொம்ப இது அனித்தியமான பாவ சந்தோஷம், இந்த மேன்மை, இந்த செல்வம் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் முதல்ல நேர் வழியாக போயிட்டார். இவர் போயிட்டே இருந்தார், என்ன செஞ்சிட்டாரு? இடறிட்டாரு. இடர்னாலும் அதே நிலைமையில் இல்லாதபடிக்கு திரும்பவும் எழும்பினார். எழும்பி கேட்குறாரு, எனக்கு அந்த மகிழ்ச்சியை திரும்ப தாங்க, திரும்ப தாங்க. திரும்பவும் கர்த்தர் அவரை மகிழ்ச்சியினால இடை கட்டினார். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அதனால தான் மோசே அதை தெரிந்தெடுத்தார். அதனால தான் தெரிந்தெடுத்தார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நீதி உள்ளது, அது சமாதானம் உரியது, அது சந்தோஷத்தை தரக்கூடியது. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் எப்போதும் நமக்கு வேணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். நம்ம மகிழ்ச்சியை நிறைவாக்கும்படியா. ஆனால் நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு உலக சந்தோஷத்துக்கு போயிட்டு என் ஜெப லைஃபு, ஐயோ ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. அப்போ எப்படி நமக்குள்ள அந்த மகிழ்ச்சியை உணர முடியும்? ஏன்? நம்ம எதுக்கு அதிகமான நேரத்தை கொடுத்துட்டோம்? உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் நேரத்தை கொடுத்தாச்சு. யாரோட நேரம் செலவழிக்கலை? பரிசுத்த ஆவியானவரோட நேரம் செலவழிக்கலை. நேரம் செலவழிக்காட்டி நம்ம உள்ளான மனுஷன் எப்படி போயிடுவான்? சோர்ந்து மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர போதுமானவராக இருக்கிறாரு. நம்ம எதை நாடுகிறோம்? புசிப்பும் குடிப்பும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் லைஃப் அப்படின்னு இருக்கிறோமா? நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா அப்படின்னு நம்ம இருக்கோமா? எங்கே இருக்கிறோம்? நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சுற்ற போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட அங்கே போகிறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். எப்படி இருக்கிறோம்? எனக்கு இதை தியானிக்கும் போது இதை குறித்து அந்த ஆர்சி மொழிபெயர்ப்பில் திருவிவிலியத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே
அடிப்படையாக கொண்டது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் அது நீதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடிப்படையாக கொண்டது. அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அதனால தான் இந்த பாட்டு பாடும்போது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே அப்படின்னு பாட்டு பாடி பாடி பிள்ளைங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாமே அதை உணராமல் இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை குறித்து என்ன செய்ய முடியலை, சொல்லி கொடுக்க முடியலை. இந்த சந்தோஷத்தை யார் உணர்ந்தா தெரியுமா? சகேயு உணர்ந்தார். என்னென்னா, அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அந்த காட்டத்தி மரத்தில் போய் இருக்கிறாரு. அங்கே போய் இருக்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டாரு, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு என்ன வந்துருச்சு? சந்தோஷம். சந்தோஷம் வந்தோடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் யார் இடத்துலையாவது நான் வாங்கியிருந்தேன்னா அதை அவங்களுக்கு எப்படி செஞ்சிடுறேன், ரெண்டத்தனையா திரும்ப என்ன செஞ்சிடுறேன், திருப்பி கொடுத்துட்றேன். அது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து உடனே 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 விடுதலை ஆகிறாரு பாருங்க. உடனே ஆண்டவர் வந்தார். அந்த வீட்டிற்கு சந்தோஷம், அந்த மனிதனுக்கு சந்தோஷம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நீதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. நம்ம எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறோம்? உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டு இருந்தோமானா நம்ம பரிதவிக்கப்பட்டவங்க தான். ஆனால் மோசேயை போல எல்லாத்தையும் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நம்ம உதறி குப்பன்னு தள்ளிட்டு தேவ ராஜ்யத்தையும் அவருடைய பிள்ளைகளோடு கூட பாடு அனுபவிக்கிறதையும் தெரிந்தெடுத்தோன்னா நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை ஒருவராலும் எடுத்து போட முடியவே முடியாது. இதை வாசிக்கும்போது எனக்கு தானியேல் ஞாபகத்துக்கு வந்தார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே தானியேல் அவங்கள சிறைப்பிடித்து போயிடுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, தானியேல் அங்கே, அதாவது இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இவங்க தானியேல் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. தானியேலும் சாதாரணமான ஆள் இல்லை. இவங்கெல்லாம் ராஜ குலத்தில் உள்ளவங்க, துறை மக்கள், யாதொரு மாசு இல்லாதவங்க, அழகானவங்க, சகல ஞானம் தேறினவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில நிபுணர்கள். இவங்க ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமையுள்ள சில வாலிபர்களை கொண்டு வராங்க. அதில் தான் கொண்டு வரப்பட்டவங்க யாரெல்லாம்? தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இவங்களும் இருக்கிறாங்க. இப்போ தானியேல் எங்க வந்திருக்கிறாரு? ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டுட்டாரு. இவர் வளர்ந்த விதம் வேற, இப்போ கொண்டு வரப்பட்ட இடம் வேற. இங்க இவர் சொல்றாரு, அந்த 8வது வசனத்தை பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தானியேல் அவர் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறாரு. என்ன தீர்மானம் பண்ணுறாரு? இந்த போஜனத்தினாலும் இந்த
திராட்சை ரசத்தினாலும் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் அவங்க தீர்மானம் பண்ணி கொண்டு இருதயத்திலே வச்சுக்கிட்டு உட்காரல. நிறைய பேர் நான் இப்படி தான் என்ன செஞ்சுருக்கேன், நினச்சிருக்கேன், நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல், எதையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னா, இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, அந்த தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எங்கே போய் கேட்கணுமோ அங்கே போய் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. கேட்டு நான் என் இருதயத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமே. அந்த தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவர் தீர்மானம் பண்ணுறார். தீர்மானம் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ இவங்க கேட்காங்க, இவர் கேட்குறாரு, அந்த தலைவர், எப்பா நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ராஜா உங்களை பார்க்கும்போது இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க, வாடி போய் இருக்கிறாங்களேன்னு என்ன செஞ்சுருவாங்க, கேட்டுருவாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 10 நாள் மட்டும் 10 நாள் டைம் கொடுங்க, அப்புறம் எங்களை செக் பண்ணுங்க, அப்புறம் பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த 10வது வசனத்தை பாருங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன, அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். இவர் சொல்றாரு, எப்பா உங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க, கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த 12வது வசனத்துல சொல்றாங்க, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாருங்க, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். இங்க சொல்றார், 10 நாள் பாருங்க, அந்த வாலிபர்களையும் என்னையும் பாருங்க, அந்த வைராக்கியமா நிற்கிறார் பாருங்க. அந்த 15வது வசனத்தை பாருங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இவங்க முகம் எப்படி இருக்கு, கலை உள்ளது, சரீரம் புஷ்டி உள்ளதா காணப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஹல்லேலூயா. இது யாரால மாற்ற முடிஞ்சிச்சு? கர்த்தரால மட்டும்தான் இது முடியும். இவங்க ஐயோ இது இடம் நமக்கு தெரியாத இடம், அதாவது தானியேலை கண்டிக்கிறதற்கு அவங்க பேரண்ட்ஸோ வேற யாருமே அங்கே கிடையாது, கண்டிஷன் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் தானியேலுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, தானியேலுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. கண்டிக்கிறதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், யாருக்குமே தெரியாதா இருக்கலாம். தாவீது சொல்லுவான், தாவீதுட்ட நாத்தான் சொல்லுவான், நீ ஒளிப்பிடத்தில் செஞ்ச, ஒளிப்பிடத்தில் நடக்கிறது தான் யாருக்குமே தெரியாது. ஆனால் வெளியரங்கமாக ஆண்டவர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறாரு. இவங்க யாருக்குமே தெரியாது தான், ஆனால் தான் இருதயத்தில் தான் வளர்க்கப்பட்டது, என் தேவனுக்கு இது ஆகாத காரியம், என் தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம். ஆகவே அவங்க எதையும் விடலை தெரியுமா, கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விடலை. அதை இவங்களை குறித்து தான் நம்ம அடுத்து பார்ப்போம். ஜெபம் பண்ண கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு, ஆனால் இவர் எப்போதும் போல் ஜன்னலை திறந்து போட்டு 3 நேரம் என்ன செஞ்சிட்டு இருந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். பொற்சிலையை பணிந்து கொள்ளக்கூடாது, பணியணும், இவங்க பணியக்கூடாதுன்னு இருந்தாங்க. அதனால் அக்கினி சூளையில் தூக்கி போட்டாங்க, ஃபேஸ் பண்ணாங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும்
தரித்திரரானதில்லை. அந்த ராஜ்யம் மேன்மை உணர்ந்தோன்னா இந்த காலத்து பாடுகள் அது அனித்தியமானவைகள். இந்த காலத்து சந்தோஷம் எனக்கு அனித்தியமானது, இந்த புசிப்பும் குடிப்பும் அனித்தியமானது, பாவ வாழ்க்கை அனித்தியமானது. எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை, எனக்கு ஒரே ஒரு தாகம், என் இயேசுவுக்காக நான் எதையாவது செய்யணும், இயேசுவுக்காக நான் வாழணும், பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா அந்த மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் கர்த்தர் இவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, சாமர்த்தியத்தை கொடுக்குறாரு. எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பூமிக்குரியதை குப்பன்னு நினைச்சாங்க, பூமிக்குரியதை அற்போன்னு நினைச்சாங்க. மேன்மையாய் தேவன் அவர்களை உயர்த்தினார், அவர்களை உயர்த்தினார். நம்ம யாரோட ஐக்கியம் வைக்க விரும்புகிறோம்? நம்மளுடைய விருப்பம் எது? நம்முடைய சந்தோஷம் எது? தேவ ஜனத்தோட சந்தோஷமா இருக்கிறத நீங்க விரும்புறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி இருக்க முடியாது, சபையோட ஐக்கியமா இருக்க முடியாது, எனக்கு அங்கேயும் வேணும்ல அப்படிங்கிறதுல இருக்கீங்களா? நீங்க வைராக்கியமா எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்க பயந்துக்கிட்டு அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விரும்பிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பரிதபிக்கப்பட்ட நிலைமை தான். மோசே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். அதனால தான் மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் தாசனாகிய மோசே தேவனுடைய வீட்டில், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேலை பாருங்க, அவங்க இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறாங்க, புசிப்பும் குடிப்பும் அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அது கிடையாது. பிரசங்கியில் அதனால தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் நான் அந்த ERVங்கிற மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். இளைஞர்களே, இளமையாய் இருக்கும் போதே மகிழ்ச்சியாக இருங்கள், அனுபவியுங்கள், உங்கள் மனம் போனபடி இருங்கள், நீங்கள் விரும்புகிறவற்றை செய்யுங்கள், ஆனால் உங்கள் செயல்களை எல்லாம் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் கோபம் உங்களை கட்டுப்படுத்தும்படி விடாதீர்கள், உங்கள் உடல் உங்களை பாவம் செய்ய தூண்டும்படி விடாதீர்கள். ஜனங்கள் இளமையாய் இருக்கும்போது முட்டாள்தனமானவற்றையே செய்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை ஆர்சி மொழிபெயர்ப்பில் எனக்கு அந்த லாஸ்ட் உள்ளது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இள பருவமும் சிறு வயதும் இளமை பருவமும் மாயை, அது மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. சின்ன பிள்ளையா லைஃப் லாங் இருக்க முடியுமா? அது என்ன செஞ்சிருது? மாறிடுது. வாலிபம் மாறிடுது. இது போலத்தான் கண்ணின் காட்சியும் அந்த ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அதான். உலக இச்சை, உலக பாவம் அதுதான். இது ஒரு நாள் மாறக்கூடியது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவையெல்லாம் நீ செய், நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்ப்பார். யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. பெற்றவங்களை மறைச்சிடலாம், ஊழியக்காரங்களை மறைச்சிடலாம், உங்களோடு உள்ளவங்களை மறைச்சிடலாம். ஆனால் உங்களை நியாயம் விசாரிக்கிற கர்த்தரை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அவருக்கு முன்பாக ஒன்றும் மறைவானது இல்லை. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் அனுபவிக்கேன்னு சொல்லாதீங்க. உங்கள் மனம் போனபடி செய்யாதீங்க. இது எல்லாம் ஒரு நல்ல நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும்.
இங்கே பிரணாவ் இருக்கான். பிரணாவ்கிட்ட நான் நீ கோவப்படக்கூடாதா, அடக்குடா அப்படின்னா, எனக்கு கோபமாக வருது, என்னால் அடக்கவே முடியலை அப்படிம்பான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் கோபத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். இவருக்கு 12 வயசு, இவருக்கே என்ன செய்ய முடியலையாம்? கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கோபத்தை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்துங்க. ஏன்னா அதுவும் ஒரு வகையான உணர்ச்சி தான். அதுவும் எனக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு தெரியணும். அப்புறம் உங்கள் உடல் உங்களை பாவம் செய்ய தூண்டும்படி விடாதீர்கள். ஏன் சரீரத்தின் இச்சைகளுக்காக, ஏன் விருப்பத்துக்காக நான் பாவத்தை செய்யக்கூடாது. உடல் உங்களை பாவம் செய்ய தூண்டும், அது தூண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விட கூடாது. அதனால தான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்கள் யாரு? உங்களுடையவங்க நீங்கள் கிடையாது. நீங்கள் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிருங்க. என்னால் முடியாது, என் சுய பலத்தால் முடியாது. என்னை கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருக்கணும்? கிறிஸ்து. யார் என்னை கண்ட்ரோல் பண்ணணும்? கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணால் நான் என் சரீர இச்சையை நிறைவேற்ற போக மாட்டேன். அப்புறம் கண்ணின் காட்சியில் நடக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய, அதாவது ஒரு சினிமா நடிகர் தான் ஒருத்தர் சொன்னார், உங்கள் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, அதனால் உங்கள் கண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்கிறேன், நிறைய பாவம் நமக்கு எது வழியாக தான் உள்ளே போகும்? பார்க்குறது தான். இன்னைக்கு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக நம்ம எதில் அடிமை ஆயிடுறோம்? செல்ஃபோனில். சில நேரத்தில் நானே துருதிக்க வைக்கணுன்ட்டு வச்சுருவேன். என்னென்னா, நம்மையும் அறியாமலே என்ன செஞ்சிட்டே இருப்போம்? தள்ளி விட்டுட்டே போகிற மாதிரி. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய பொருள் வாங்குறது எதை பார்த்து நம்ம வாங்கியிருப்போம்னு யோசிக்கிங்க. எப்படி நம்ம அந்த பொருட்களை வாங்கியிருக்கிறோம்? அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். எதை பார்ப்போம்? அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். பார்க்கும்போது இது நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போது ஃபஸ்ட்டு எங்கே தான் வேலை பார்க்கு? கண். அடுத்து நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க. இன்றைக்கும் விசுவாசிகள் வீட்லேயும் ஊழியர்கள் வீட்லேயும் நிறைய சிலர் எதுக்கு அடிமையாக இருக்காங்க? சினிமாவுக்கு அடிமையாக இருக்காங்க. இது எங்கே போய் விட்டுரும்? கண்களின் இச்சை எங்கே கொண்டு விடும்? அடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கா காண்கிறதுனால கண் என்ன ஆக போகுது? திருப்தி அடையுமா? அடையாது. இன்னும் பார்க்கணும். பிள்ளைங்கள்ட்ட மொபைலை நீங்கள் வாங்க முடியுமா? தரமாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யணும்னு இருக்கு? பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். காண்கிறதுனால கண் திருப்தி ஆகிறது இல்லை. ஆகவே கண்ணின் காட்சியில் நடக்காதீங்க. உங்கள் மனம் போனபடி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் மனசு சொல்கிறத மட்டும்தான் செய்வேன் நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? பாதாளத்துக்கு போயிட்டுருக்கோம். இல்லை, தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனையை நான் கேட்கணும். அவருடைய வேதம் எனக்கு என்ன சொல்லுது? அவருடைய வசனம் எனக்கு என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? அதன்படி நான் நடக்கணும். அதன்படி நான் நடக்கணும். என் ஆசை இச்சைகளை நான் அவரை மேலே வச்சிடணும், சிலுவையில் அறைய கொடுத்துடணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அந்த ஜெய கிறிஸ்து நமக்கும்
ஜெயத்தை தர போதுமானவராக இருக்கிறார். இந்த யாக்கோபு, நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன், டைம் ஆயிட்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா அந்த ERVங்கிற மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, அவன் தனது சுய ஆசைகளாலேயே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த ஆசையானது கருத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. மேலும் பாவம் முழுமையடையும் போது மரணத்தை தருகிறது. எதனால நம்ம இழுக்கப்பட்டு போறோம்? பாவத்துக்கு எப்படி போறோம்? சுய இச்சையினால இழுக்கப்பட்டு நம்ம போய் லாஸ்ட் எங்க போய் நிற்கிறோம்? பாவத்தில் முடியுது. ஆனால் அந்த இச்சை என்னை இழுக்கும் போதே ஆண்டவர்கிட்ட, அதாவது தேவனுடைய சமூகத்தில் போய், ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு ஆசை வருது, இந்த ஆசை தேவையில்லாததுன்னு எனக்கும் தெரியுது, இதை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்கன்னு நம்ம கேட்டு முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டோன்னா அதை ஜெயிக்க முடியும். அதை ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் ஜெயித்தார். நம்ம இச்சைக்கு இடம் கொடுத்தோன்னா அப்படி வளர்ந்து 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 அது ஒரு பெரிய பாவமாக முடிகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் அநித்தியமானது, நமக்கு மரணத்தை தரக்கூடியது. ஆனால் தேவனோடு உள்ள வாழ்க்கை, தேவ பிள்ளைகளோடு உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறது. நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மோசேயை போல ஆண்டவரே, நாங்கள் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எகிப்தின் செல்வங்களை அவன் வெறுத்தது போல நாங்களும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறாமல் உம்மையே நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே, அது நீதி உள்ளது, அமைதி உள்ளது, அது மகிழ்ச்சி உடையது. அவைகளை எங்களுடைய அடிப்படையாய் கொண்டு திகழ தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆண்டவரே அப்பா, நாங்க எங்களை ஆண்டவரே உமக்குள்ள ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் அல்ல, எங்களில் கிறிஸ்துவே நீர் அப்பா ஆண்டவரே வெளிப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய அப்பா பாதுகாப்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நீர் நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.